தூக்கம் மிக மிக முக்கியங்க. அதாவது நம்ம உடம்புல இந்த சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. இந்த கடிகாரம் சரியாக வேலை செய்யணும்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான உறக்கங்க. ஒரு 6 to 8 மணி நேரம் உறக்கம் அவசியங்க. அதுவும் இரவு 10 மணிக்கு படுத்து காலையில் ஒரு 5-6 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கம் வந்து அவசியங்க. குறிப்பாக அந்த உறக்கத்துக்கு வந்து இந்த மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் நம்ம கடிகாரத்தை, உடலில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை சிறப்பாக செயல்பட வைக்க உதவும். அது செயல்படும் போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயம் பேலன்ஸ்டாக இருக்கும். அப்போ நம்ம எதிர்ப்பு சக்தியும் பேலன்ஸ்டாக இருக்குங்க. அதே மாதிரி சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க. ஏன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாத பட்சத்தில் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சுகரையும் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க. இதோடு சேர்ந்து புகைப்பிடிக்கிறத தவிர்க்கணும், மது அருந்துறதை தவிர்க்கணும், ரெகுலராக உடற்பயிற்சி செய்யணும், சிறப்பான ஒரு ஆரோக்கியமான மனநிலையை வச்சுக்கணுங்க. என்னதான் நம்ம உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு முறையாக உடற்பயிற்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட எதிர்மறையான சிந்தனைகள் கொண்டு இருக்கும்போது அது தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்குங்க. ஸோ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியுங்கிற நம்பிக்கை கூட மிக மிக அவசியங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டு கூட எதிர்ப்பு சக்தி நல்லா வச்சுருக்கு உதவியாக இருக்குங்க. பட் அதே சமயத்தில் நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு முரட்டுத்தனமான நம்பிக்கையில் உடம்புல ஒரு தொந்தரவு ஏற்பட்டு ஒரு நோயினுடைய அறிகுறி ஏற்படும் பொழுது நான் ஒரு மருத்துவ உதவியை நாடாமல், உதவி பெற்றுக்கொள்ளாமல் ஒரு முரட்டு பிடிவாதத்தோடு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதும் கரெக்ட் இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியம் வச்சும் கூட ஒரு நோய்க்கான அறிகுறி உடம்புல வந்தால் கண்டிப்பாக ஒரு மருத்துவ உதவி எடுத்துக்குங்க. ஏன்னா ஒரு சிறு பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம அதை பெருசாகி பின்னாடி மிகப்பெரிய தொந்தரவுக்கு ஆளாக்க விடக்கூடாதுங்க. நம்ம ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் வச்சுக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல், மனம் மற்றும் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையோடு சேர்ந்து இணைந்து ஒரு பேலன்ஸ்டான லைஃப் லீட் பண்ணும் பொழுது டெஃபினட்டாக ஆரோக்கியமாக இருக்கலாங்க.